அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன் டியூட்டி அதர் டியூட்டி என்ற பெயரில் ஊழியர்கள் பலர் பணிகளை முறையாக செய்யாமல் இருப்பதால் இழப்பு ஏற்படுவதாக ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள 300க்கும் மேற்பட்ட பணிமனைகளில் 1,43,000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். ஒவ்வொரு பணிமனையிலும் மத்திய சங்க நிர்வாகி ஒருவர், மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் 2, ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பிரிவுகளின் செயலாளர்கள் என 7 பேர் வரை ஆன் டியூட்டி என்ற தொழிற்சங்க பணியை காரணம் காட்டி வழக்கமான பணியை செய்வதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. மேலும் அதர் டியூட்டி என்ற பெயரில் ஒவ்வொரு பணிமனையிலும் பேருந்து இயக்கத்தை முறைப்படுத்துதல், டிக்கெட் வழங்குதல், பார்க்கிங் ஓட்டுநர், ரெக்கவரி ஓட்டுநர் என எளிதான பணிகளில் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுகின்றனர். இதனால் மற்ற ஊழியர்கள் 18 மணி நேரத்திற்கும் மேல் பணி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இத்தகைய மறைமுக பணி ஏய்ப்பால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு பணிமனைக்கு 5 பேரிலிருந்து 10 பேர் வரை வேலையே பார்க்காமல் சம்பளம் வாங்குவது என்ற ஒரு தவறான நடைமுறை இங்கு கடந்த பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஆன் டியூட்டி அதர் டியூட்டி என்ற பெயரிலே இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அதிகாரிகளும் இவர்களும் சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டு கொள்ளை அடிக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியும். பல இடங்களில் தனியார் பேருந்துகள் ஓடக்கூடிய இடங்களில் தனியார் பேருந்துகளுக்கு நேரங்களை விட்டு கொடுப்பதற்கான ஏஜெண்ட் வேலையை உட்பட இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்.